ராக்கெட் ராஜா நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இளம் பருவத்திலேயே வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார் போன்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஒருமுறை ராக்கெட் ராஜா காரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இவரை எதிர்த்து நின்ற எதிரிகள் காரை சுற்றி வளையம் போட்டு கச்சிதமாக ராக்கெட் ராஜாவை கொலை செய்வதற்காக தீட்டிய திட்டத்தில் எதிரிகளையே கட்டத்துறை கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டை வீசி எப்படி செல்வினை கொலை செய்தார்களோ அதே பாணியில் ஆணிகள் நிறைந்த நாட்டு வெடிகுண்டுகளை தயார் நிலைப்படுத்தி கட்டத்துறையை கொலை செய்வதற்காக கிட்டத்தட்ட 3 முறை முயற்சி செய்து 4வது முறையில் தூத்துக்குடி அருகே எப்போதும் என்றான் என்கிற இடத்திலே தன்னுடைய துணைவியார் சிசிந்தா அவர்களோடு பசுபதி பாண்டியன் போய்கொண்டிருக்கிற போது மகிழ்ந்திலே ராக்கெட் ராஜா அவர்கள் தலைமையின் கீழே இயங்கக்கூடிய அந்த கும்பல் பசுபதி பாண்டியனை படுகொலை செய்வதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை வீசி பசுபதி பாண்டியனுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு பஞ்சர் கடையை 3 ஆண்டுகளுக்கு முன்பே வைத்து கொடுத்து அந்த பஞ்சர் கடையிலே இருந்துதான் வேவு பார்த்து அந்த பஞ்சர் கடை வைத்து நடத்தியவர் தான் வேவு பார்த்து பசுபதி பாண்டியனை கொலை செய்வதற்கு ராக்கெட் ராஜாவிற்கு வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். தென் மாவட்டத்தில் ராக்கெட் ராஜாங்கிறது ஒரு பெரிய பேர். அந்த பேர் அடையாளம் எப்படி உருவானது, அதற்கு பின்னணி சொல்லுங்க ஐயா. தென் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் துப்பாக்கிகளும் அருவாள்களும் கோரம் பார்க்கிற கொடூர காட்சிகளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. ராக்கெட் ராஜா இவரை பற்றி நாம் பேசுவோமேயானால் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் கோலச்சுகிற ஒரு மகத்தான ரவுடிஷம் என்கிற பட்டியலில் இடம்பெறுகிற முதன்மையான நபராக இன்றைக்கும் விளங்குகிறார். ராக்கெட் ராஜா அவர்கள் திசையன் விலைக்கு பக்கத்திலே ஆனைக்குடி என்கிற இடத்திலே பிறந்தவர். 4 சகோதரர்கள், 7 சகோதரர்கள், 4 சகோதரிகள் என்று ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர். பள்ளி பருவத்திலேயே சின்ன சின்ன சம்பவங்கள், அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை பள்ளிகளில்தான் சாதியம் ஊற்றுவிக்கப்படுகிறது. அங்கே இருக்கிற ஆசிரியர்களே ஒரு சாதி சார்பு சார்ந்தவர்களாக இருப்பதால் தன் சாதி சார்ந்த மாணவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களுக்கான மடைமாற்றம் செய்தலும் பல வகைகளில் தென் தமிழகத்தில் இன்றளவும் நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு நாங்குநேரி பள்ளிக்கூட சம்பவம் இன்றைக்கும் நமக்கு சான்றாக அமைகிறது. அங்கே இருக்கிற ஆசிரியர்களே சாதிய கட்டமைப்போடு சேர்ந்த மாணவர்களுக்கு சாதியை சொல்லி பாடம் எடுக்கிற ஒரு அவலச்சூழல் இன்றளவும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கைகளில் கயிறு கட்டுகிற பாங்கினை தொடங்கியதே தென் தமிழகத்தில்தான். இன்றைக்கு சந்துருனுடைய அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகும் கூட இது போன்ற சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆக 1978களுக்கு பிறகு அங்கே நடந்த சாதிய வன்முறை போக்குகள் மிக கடுமையானவை. பொதுவாக ராக்கெட் ராஜா நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் இளம் பருவத்திலேயே வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார் போன்றவர்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி வைத்திருந்தார். ராக்கெட் ராஜா அவர்கள் அதற்கு முன்னால் அவருடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற டேவிட் செல்வின் அவர்களோடு நெருங்கிய தொடர்பை அவர் பலப்படுத்தி வைத்திருந்தார். 1989 நாங்குநேரி போட்டியில் இவர் போட்டியிடுகிற போது ராக்கெட் ராஜா அவர்கள் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து 8600 வாக்குகளுக்கு மேலாக வாங்குகிற பக்குவத்தை அடைவதற்கு வழிவகை செய்தவர் ராக்கெட் ராஜா. டேவிட் செல்வன் அவர்கள் தன் உயிருக்கு உயிரான தம்பியாக ராக்கெட் ராஜாவை வளர்த்து வந்தார். கோழி அருள் என்கிற ஒரு கூட்டாளி, அவர் யார் என்றால் செல்வின் அவர்கள் கோழிக்கடை, அவருடைய அண்ணன் குடும்பம் கோழிக்கடை வைத்து நடத்துகிறது. அதற்கு பக்கபலமாக கோழிக்கடையில் கோழிகளை வாங்குவது, பிறகு அதை பரிமாற்றம் செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுகிற போதுதான் இந்த அருள் என்பவர் தொடர்பாகிறார், கூட்டாளியாகிறார் ராக்கெட் ராஜாவிற்கு. வெங்கடேச பண்ணையார் அவர்கள் சாதிய ரீதியிலான மோதல்களை
ஓரளவு தடுத்து வந்தாலும் கூட தன் சாதிக்கு எந்த விதத்திலும் பங்கம் வந்து விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி வந்த காலகட்டத்தில் ராக்கெட் ராஜா அவர்கள் வெங்கடேச பண்ணையார் அவர்களுக்கும் சுபாஷ் பண்ணையார் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த காலப்பகுதி அது. ஒருமுறை ராக்கெட் ராஜா காரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இவரை எதிர்த்து நின்ற எதிரிகள் காரை சுற்றி வளையம் போட்டு கச்சிதமாக ராக்கெட் ராஜாவை கொலை செய்வதற்காக தீட்டிய திட்டத்தில் எதிரிகளையே பந்தாடுகிற அளவிற்கு தன்னுடைய காரின் வேகத்தை குறைத்து அவர்களை பந்தாட வைத்த சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவமாக நாங்குநேரி பகுதியில் இன்றளவும் பேசப்படுகிறது. ராக்கெட் ராஜா அவர்கள் வெங்கடேச பண்ணையாருடைய வலதுகரமாக விளங்கியதற்கு பிறகு வெங்கடேச பண்ணையாருடைய கட்டளைகளை சரிவர செய்வதற்கு ராக்கெட் ராஜா ஒருவரால் மட்டும்தான் அது முடியும் என்பதை திடகாத்திரமாக நம்பியிருந்தது அந்த கூட்டம். மனதிடம், நேர்மையான பார்வை, வளர்ந்த உருவ அமைப்பு, எதற்கும் அஞ்சாத தோற்றம், பகைமை எது வந்தாலும் பழிதீர்ப்பது என்கிற பக்குவத்தில் சிறிய வயதிலேயே பள்ளிக்கூடத்து பருவத்திலேயே சில சின்ன சின்ன அடிதடி சம்பவங்களில் ஈடுபட்டதற்கு பிறகு அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பேரளவிற்கு வழக்குகளை தொடுத்து எச்சரிக்கை விடுப்பதுமாக காவல்துறைக்கும் ராக்கெட் ராஜா அவர்களுக்குமான பங்களிப்பு இருந்தது. ஆனால் காலப்போக்கில் ராக்கெட் ராஜா அவர்கள் காவல்துறைக்கு பயமில்லாமல் போனது, சிறைத்துறைக்கு பயமில்லாமல் போனது. சிறை வாழ்க்கையை அவர் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் சின்ன சின்ன வேலைகளில் அடிதடி வழக்குகளில் மட்டுமே ஈடுபட்டிருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் கட்டைத்துறை என்கிற ஒரு நபர், இந்த நபர் யார் என்றால் டேவிட் செல்வின் அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பின்னணியில் இருந்து செயலாற்றியவர் தான் இந்த கட்டத்துறை. கட்டத்துறை ஒன்றும் சாதாரண ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் கட்டத்துறை பெரியதேவர் என்கிற ஒருவர் செல்வின் அவர்களுக்கும் பெரியதேவருக்கும் இடையே ஏற்படுகிற மிகப்பெரிய பகைமையில் திருநாவுக்கரசர் மற்றும் அவருடைய தாய்மாமன் போன்றவர்களுடைய உத்தரவால் பெரியதேவரையும் திருநாவுக்கரசையும் கொலை செய்த செல்வின் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் தான் இந்த ராக்கெட் ராஜா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, கட்டத்துறை கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டை வீசி எப்படி செல்வினை கொலை செய்தார்களோ அதே பாணியில் ஆணிகள் நிறைந்த நாட்டு வெடிகுண்டுகளை தயார் நிலைப்படுத்தி கட்டத்துறையை கொலை செய்வதற்காக கிட்டத்தட்ட 3 முறை முயற்சி செய்து 4வது முறையில் கட்டத்துறை ஒரு டெலிஃபோன் பூத்திலே நின்று போன் பேசி கொண்டிருக்கிற நேரத்தை பார்த்து அவரை எப்படி செல்வினை கொலை செய்தார்களோ அதைப்போல கட்டத்துறையின் கொலை செய்ய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்ட ராக்கெட் ராஜா கும்பல் நாட்டு வெடிகுண்டை வீசியும் இறந்ததற்கு பிறகு கடப்பாறையால் குத்தியும் அதுவும் ஆத்திரம் தீராமல் அந்த கட்டத்தேவரை அருவாளால் வெட்டி கூறு கூறாக போட்ட சம்பவம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டது. 2001 கட்டத்துறை கொலை செய்ததற்கு பிறகுதான் வெங்கடேச பண்ணையார் பசுபதி பாண்டியன் மோதல் மிக உச்சக்கட்டத்தை தொட்டது. இந்த காலப்பகுதியை பயன்படுத்தி கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் வெங்கடேச பண்ணையாருக்கு உளவு பிரிவு வேலை செய்து வந்தார். கச்சிதமாக கொலை செய்ய வேண்டுமானால் எந்த ரூபத்தில் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும், காவல்துறையை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இந்த கொலையை நிகழ்த்த வேண்டும் என்பதை தகுந்த பயிற்சியோடு தான் ராக்கெட் ராஜா அவர்கள் வலம் வந்தார். இந்த எதிர்பாராத சூழலில் 2003ஆம் ஆண்டு வெங்கடேச பண்ணையார் அவர்கள் சென்னையிலே என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதற்கு காரணம் வெங்கடேச பண்ணையார் இங்கே இருக்கிற மிகப்பெரிய தொழில் அதிபர்கள், மிகப்பெரிய இன்றைக்கும் இருக்கிற அந்த நாடார் சமூகத்தினுடைய முக்கியமான நபர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய தொழிலுக்கும் பாதுகாப்பாக விளங்கிய வெங்கடேச பண்ணையாரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்று கருதிய ஆளும் கட்சியின் சார்பில் ஒரு சில பேர் பகைமையை ஏற்படுத்தி கொண்டு வெங்கடேச பண்ணையாரை போட்டு தள்ளுவதற்காக திட்டம் தீட்டி சரியாக வெங்கடேச பண்ணையார் அரசு அதிகாரிகளால், குறிப்பாக வெள்ளத்துறை போலீஸ் உயர் அதிகாரிகளாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் இந்த என்கவுண்டரை அதிகாலை 3 மணிக்கு நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த சம்பவத்தில் படுகோபமடைந்த ராக்கெட் ராஜா அவர்கள் 2003ஆம் ஆண்டு வெங்கடேச பண்ணையார் என்கவுண்டர் செய்ததற்கு பிறகு சுபாஷ் பண்ணையார் அவர்கள் பலமுறை
அண்ணன் வெங்கடேச பண்ணையாரை படுகொலை செய்வதற்கு உதவியாக இருந்தவர்களை கொலை செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுப்பதற்கு துணையாக இருந்தவர் ராக்கெட் ராஜா அவர்கள். அதோடு மட்டுமல்ல, அதற்கு பிறகு பகைமை வேறு விதமாக தோன்றுகிறது. இவர்களுடைய பகைமையை நாம் எடுத்து பேசுவோமேயானால், முதலில் நாடாருக்கும் தேவருக்கும் இடையே நடக்கிற மிகப்பெரிய யுத்தக்களமாகவே பல்வேறு கொலைகள், கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட கொலைகள் மாறி மாறி பழிதீர்த்து கொண்டதை அடிப்படையாக வைத்து, பிறகு இந்த கொலைக்கும் பசுபதி பாண்டியன் தலைமையிலான தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியனுக்கும் இடையே வெங்கடேச பண்ணையாருக்கும் இவருக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலில்தான் வெங்கடேச பண்ணையார் பல காரணங்களுக்காக படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்பட்டதை அறிந்த பசுபதி பாண்டியன் வகைராக்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய தாதாக்கள் பட்டாளத்தை உருவாக்கியது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற போதுதான் தூத்துக்குடி அருகே எப்போதும் என்றான் என்கிற இடத்திலே தன்னுடைய துணைவியார் சிசிந்தா அவர்களோடு பசுபதி பாண்டியன் போய்கொண்டிருக்கிற போது மகிழ்ந்திலே ராக்கெட் ராஜா அவர்கள் தலைமையின் கீழே இயங்கக்கூடிய அந்த கும்பல் பசுபதி பாண்டியனை படுகொலை செய்வதற்காக நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அந்த எப்போதும் என்றான் அருகே ஒரு பாலத்தில் சென்று கொண்டிருக்கிற போது தாக்குதல் முயற்சி நடைபெற்றது. அந்த தாக்குதலில் பசுபதி பாண்டியனுடைய மனைவி சிசிந்தா பாண்டியன் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த நாட்டு வெடிகுண்டில் சிசிந்தா பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டதை அறிந்த வெங்கடேச பண்ணையாருடைய தம்பி சுபாஷ் பண்ணையார் அவர்கள் கச்சிதமாக இந்த வேலையை செய்த ராக்கெட் ராஜாவை அழைத்து அவருக்கு தங்க கிரீடமே போட்டதாக ஒரு செய்தி பரவியது. அந்த காலகட்டத்தில் பல கோடிகள் பரிமாற்றம் நடப்பதற்கு காரணம், பின்னணியில் நாடார் வகுப்பை சார்ந்த சில தொழில் அதிபர்கள் அதற்கு பேர் உதவியாக இருந்தார்கள். தொழில் ரீதியாக எந்த விதத்திலும் நமக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிற பசுபதி பாண்டியனை போட்டுத்தள்ள வேண்டும் என்று நாடார் சமூகத்தினுடைய பெரிய முதலைகள் ராக்கெட் ராஜாவை பயன்படுத்தி கொண்டது. 8 வருடம் கழித்து காத்திருந்து பசுபதி பாண்டியனையும் படுகொலை செய்வதற்கு பின்னணி காரணமாக ராக்கெட் ராஜா இயங்கினார் என்பது செய்தி. 2012ஆம் ஆண்டு பசுபதி பாண்டியன் அவர்கள் தன் வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்படுகிறார். ஆனால் இந்த படுகொலைக்கு முன் உதாரணமாக பசுபதி பாண்டியனுடைய ஆட்களே எந்த நேரமும் காவலுக்கு வைத்திருந்தாலும் கூட ராக்கெட் ராஜாவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர் பசுபதி பாண்டியனுடைய வீட்டுக்கு அருகிலேயே ஒரு பஞ்சர் கடையை 3 ஆண்டுகளுக்கு முன்பே வைத்து கொடுத்து அந்த பஞ்சர் கடையிலே இருந்து தான் வேவு பார்த்து, அந்த பஞ்சர் கடை வைத்து நடத்தியவர் தான் வேவு பார்த்து பசுபதி பாண்டியனை கொலை செய்வதற்கு ராக்கெட் ராஜாவிற்கு பெரிய உதவியாக இருந்தார் என்கிற செய்தி பிறகு சொல்லப்பட்டது. 2012இல் பசுபதி பாண்டியன் படுகொலைக்கு பிறகு நான் இனிமேல் எந்த கொலையும் செய்ய மாட்டேன், நான் திருந்திவிட்டேன், இனிமேல் மனைவியோடு மக்களோடு நான் வாழ்கிறேன் என்று எண்ணியிருந்த ராக்கெட் ராஜா அவர்கள் மகாராஷ்டிராவிலே ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டிலே அவர் பெண் எடுத்தவர். அதாவது சாதி மதம் அப்பாற்பட்டு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆக அந்த பெண்ணுடைய பின்புலம் மிகப்பெரிய பின்புலமாக இருந்தது. ராக்கெட் ராஜா என பெயர் வர காரணம் என்னவென்றால், 2003ஆம் ஆண்டு காவல்துறை ராக்கெட் ராஜாவுடைய சொகுசு பங்களாவில் போய் சோதனையிட்ட போது ராக்கெட் லாஞ்சரே தன் வீட்டிற்குள் வைத்திருந்ததும், பிறகு AK-47 ரக துப்பாக்கிகள் அந்த வீட்டுகளே இருந்ததாகவும் 50 ரவுண்டுகள் சுடக்கூடிய அளவிற்கு தோட்டாக்கள் வீட்டிலே இருந்ததையும் காவல்துறை அன்றைய தினம் கைப்பற்றியதை உலகம் அறியும். ஆக இவருக்கு பின்னால் தன்னுடைய மனைவியினுடைய பெரியப்பா சித்தப்பாக்கள் மகாராஷ்டிராவில் இருந்து மிகப்பெரிய பேருதவியாக இருந்திருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக. அதோடு மட்டுமல்ல, ராக்கெட் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு செயலை செய்து முடித்து விட்டால் உடனடியாக மகாராஷ்டிரா பகுதிகளில் போய் தான் தஞ்சமடைந்து தலைமறைவு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி வந்தார். இதை அறிந்த தமிழ்நாடு காவல்துறை ஒரு முறை மகாராஷ்டிராவிலேயே போய் மாமனார் வீட்டிலேயே வைத்து கைது செய்த சம்பவங்கள் இன்றளவும் பேசப்படுகிற சம்பவமாக பார்க்க முடிகிறது. ராக்கெட் ராஜா அதோடு நின்றுவிடவில்லை, எந்த கொலையும் செய்யப்போவதில்லை என்று காவல்துறையிடம் சத்தியம் செய்துவிட்டு பிறகு பார்த்தோமேனால் 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களை படுகொலை செய்ததும், பிறகு அதே பகுதியில் சாமித்துரை என்பவரை கொலை செய்ததிலும் மிகப்பெரிய பங்களிப்பை ராக்கெட் ராஜா அவர்கள் பின்பற்றினார். ஆக ராக்கெட் ராஜா இந்த வழக்கில் மொத்தம் 5 கொலை வழக்குகள், 20க்கும் மேற்பட்ட கட்ட பஞ்சாயத்து வழக்குகள் மற்றும் 16 ஆள்கடத்தல் வழக்குகளில் ராக்கெட் ராஜா பங்கு கொண்டிருக்கிறார். இவ்வளவு வழக்குகளையும் தனதாக்கி கொண்ட ராக்கெட் ராஜா அவர்கள் நாடார் மக்கள் கட்சி என்கிற ஒரு இயக்கத்தை அரசியல் கட்சியாக உருவெடுக்கிறார். இந்த காலகட்டத்தில்தான் மீண்டும் இது போன்ற சாதிய கட்டமைப்புடன் கூடிய கட்சியாக இருப்பதால் அது ஒரு சாரார் சார்பு சாதி கட்சியாக மாறிவிடும் என்பதை அறிந்த ராக்கெட் ராஜா அவர்கள் மீண்டும்
பனங்காட்டுப்படை என்கிற ஒரு இயக்கத்தை நடத்தி அதிலே மிக முக்கியமான நபர்களை எல்லாம் தன் கட்சிக்குள் இழுத்து கொண்டார். ஆனால் ராக்கெட் ராஜாவுடைய குருநாதராக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் நாடார் சமூகத்திற்கு பெரிய பாதுகாப்பு அரணாக மட்டுமல்ல, மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்த மரியாதைக்குரிய டேவிட் செல்வின் அவர்கள் 1996ஆம் ஆண்டுகளில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை அந்த பகுதியில் வந்து விற்பனை செய்பவர்களை அல்லது அதை பயன்படுத்துபவர்களை கடுமையாக அடித்தும் துன்புரித்தும் தண்டித்தும் வந்துள்ளார். ஆக ஒரு முதலாக இந்த பசுபதி பாண்டியன் மற்றும் வெங்கடேச பண்ணையார் போன்ற இந்த மோதல் சம்பவங்கள் இருந்த காலகட்டத்தில் கூட ஒரு சமூக போராளியாக அல்லாமல் சமூகத்தில் நடக்குகிற அநீதிகளுக்கு எதிரான போராளியாக மரியாதைக்குரிய டேவிட் செல்வின் அவர்கள் தலையெடுக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டிலேயே தற்காப்பு கலைகளை, பொதுவாக கராத்தே, சிலம்பு போன்ற தற்காப்பு கலை பள்ளியை துவங்குகிறார். இந்த தற்காப்பு பள்ளியில்தான் ராக்கெட் ராஜா அவர்களும் பயிற்சி முறையை மேற்கொள்கிறார். ஆனால் ராக்கெட் ராஜா அவர்கள் டேவிட் செல்வனோடு முரண்பட்டு நிற்கிறார். எப்படி முரண்படுகிறார் என்றால், சாதிய ரீதியாக ஒன்றாக இருந்தாலும் கூட டேவிட் செல்வின் அவர்கள் அனைத்து சமூகத்திற்கான பார்வையாளனாக பார்க்கப்படுகிறார். ஆனால்